Hi friends, இன்னைக்கு நம்ம பைத்தானில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பைத்தான் ஷெல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு நியூ ஃபைல் ஒன்று நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ் அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். WLCOME வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் டைட்டில். ஸோ டைட்டில் பார்த்தோம்னா நெஸ்டட் இஃப் NES நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நான் வந்து டைட்டிலாக கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒரு வேல்யூ வந்து நம்ம இன்புட் வாங்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மார்க்ஸ் கூட நம்ம இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும் இதில். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மார்க் அப்படின்றத நான் இன்புட் வாங்குகிறேன். ஸோ மார்க் ஈக்குவல் டு INPUT இன்புட் ஆஃப் டபுள் கோட்ஸில் என்டர் தி மார்க் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்ம செக் பண்ணும்போது வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் அப்படின்றத போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட் ஆஃப் MARK இன்ட் ஆஃப் மார்க் greater than or equal to 35. ஸோ இப்போ இந்த 35 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு greater than or equal to 35லேருந்து அதாவது 35 above அண்ட் 100க்கு பிலோ இருந்தால் தான் நமக்கு வந்து பாஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நான் செக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா greater than or equal to 35 அப்படின்றத நான் வந்து செக் பண்ணுறேன். சப்போஸ் இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும்னா அகைன் வந்து நமக்கு செக் பண்ணணும். சப்போஸ் 100க்குள்ளே இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா அகைன் இன்ட்டை வந்து மார்க்கை வந்து நான் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு லெஸ் தென் 100 அப்படின்றத கொடுக்குறேன். சப்போஸ் இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா வேலிட் அண்ட் பாஸ் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பிரிண்டில் the mark is valid, the mark is valid and you are pass and your result is pass அப்படின்றத போட்டுக்கிறேன். result is PASS pass அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். தென் ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ நான் எதுக்கு நான் இங்கே வேலிட் அப்படின்றத கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நமக்கு 100க்கு மேலே வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்வேலிட் அப்படின்றது வரணும். ஸோ அதனால் நம்ம 100க்குள்ளே இருந்தால் மட்டும் வேலிட் அப்படின்றத நான் வந்து இதை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. தென் நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றத கொடுத்துக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நெஸ்டட் டாட் PY அப்படின்றத போட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இன்வேலிட் சின்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம கோலன் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து கோலன் வச்சாச்சு. தென் இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்டர் த மார்க் அப்படின்றது கேட்குது. நான் வந்து 67 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ மார்க் இஸ் வேலிட் அண்ட் யுவர் ரிசல்ட் இஸ் பாஸ் அப்படின்றது வந்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அகைன் நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு இன்வேலிட் மார்க் ஒரு 200 ஸோ 233 அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவும் பிரிண்ட் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் நமக்கு எதுவும் பிரிண்ட் ஆகலை. நம்ம இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். தென் இப்போ நான் வேலிடுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகைன் ரன் பண்ணுறோம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லெஸ் தென் 35 அதாவது லெஸ் தென் 35 கொடுத்தா நமக்கு எடுத்துக்காது. ஸோ 56 அப்படின்றத கொடுக்குறேன். பார்த்திங்க அப்படின்னா the mark is valid and your result is pass அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjose.com விசிட் பண்ணுங்கள். தென் யூடியூப்பில் டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.